ராகிய கண்டு பயந்து ஓடுற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடாங்க. இது ராகி கேக்கு. ஈஸியான முறையில வீட்லயே அதுவும் பஃபிங் ஆட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட் ஆட்டு மைதா. நான் இங்க 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவல் ஆட்டு தான் 1/2 கப் ராகி பவுடரும் எடுத்திருக்கேன். நீங்க 1/2 கப் மைதாவே எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லா ராகி பவுடர் எடுத்தனாலும் எடுத்துக்கோங்க. அது பிரச்சனை இல்ல. இப்ப ராகி பவுடர் 1/2 கப் மைதாவும் 1/2 கப் ராகி பவுடர் 2 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர்னா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். நீங்க அதையே கரெக்டா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட ராகி பவுடர் இல்லைன்னா கடையிலேருந்து கிடைக்கிற ராகி பவுடரை எடுத்துக்கலாம். இல்லை நீங்க வீட்டில் தான் பயன்படுத்துறதா இருந்தால் ராகியை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு கல் ஒன்றும் இருக்கக்கூடாது. கழுவி வெயிலில் ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் அதை அரைச்சனா ராகி பவுடர் ரெடி. இது வந்து திருன்னு இருக்கக்கூடாது. நல்ல பவுடராக இருக்கணும். இது சல்லடையில் சலிக்கும் போது கரெக்டாக வரணும். அந்த அளவு பவுடராக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்ல சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் வந்து நம்ம கட்டிங் ஃபோல்டர் மெத்தட் பயன்படுத்தும் போது இது கட்டி விழாது, சாஃப்டாட் வரும். இப்போ பாருங்க, ராகி பவுடரையும் மைதாவையும் நான் 2யும் சேர்த்து சரிசமமாட்டு சலிச்சு எடுத்திருக்கேன். இதுல உங்களுக்கு தேவையான இல்லைன்னா மைதாவை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம். இப்ப ராகியும் மைதாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு இது கூட இல்லை பாத்தீங்களா? இந்த அளவு சலிச்சு எடுத்துக்கணும். இப்ப சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயே இருக்குத மாவை தனியா எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். பேலன்ஸ் இருக்க மாவு அப்படியே உதிர்ந்து வரும். இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டிருக்கேன். இப்ப இதெல்லாம் போட்டு நல்ல சல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது தனியா ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்ப மெயின் இன்கிரீடியண்ட நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் ராகி 1/2 கப் மைதாவுக்கும் 1 முட்டை கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம 2 அரை சேர்த்தா 1 கப் ஆயிடும். இந்த 1 கப் மைதா அண்ட் ராகி இந்த 2யும் சேர்த்து தான் 1 கப் ஆயிடுது. இதுக்கு 1 முட்டை போதுமானது. இப்ப நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை ஆட் பண்றோம்னா, நம்ம மற்றபடி சுகரை ஆட் பண்ணும்போது மெல்ட் ஆனாலும் அடியில ஸ்டோர் ஆகும். இதுவே நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகர் யூஸ் பண்ணா மெல்ட் ஆனா அடியில ஸ்டோர் ஆகாது, தீஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்காது. அதனாலதான் பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை 1/2 கப் நான் போட்டிருக்கிறேன். இதுல நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துருக்கனால அதுல சுகர் ஈக்குவல் ஆயிடும். இப்ப இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது என்கிட்ட பேட்டர் கிடையாது, நான் கை வச்சுதான் பிளண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 கப் ஆயிலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வேணாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட பட்டரு, நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் யூஸ் பண்ணும்போது அதில் ஸ்மெல் வரக்கூடாத ஆயிலை பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் இதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சு கலக்கிட்டு இப்ப பாருங்க, நல்ல நுரை பொங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்க ட்ரை இன்கிரீடியண்ட்டை சேர்க்கணும். அப்பதான் கரெக்டா ஈவனா மேட்ச் ஆகும். இப்ப நம்ம கிட்ட இருக்க நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். ஏ செக்ஷன், பி செக்ஷன் அப்படி 2 செக்ஷன் ஆட்டு பிரிச்சுக்கலாம். இப்ப ஏ செக்ஷனா கொஞ்சம் மாவை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க என்ன பக்கம் மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவு மிக்ஸ் பண்ணணும். இப்ப இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. தண்ணி இல்லைன்னா பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பால் இல்லை, அதனால தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்ப இதுல பி செக்ஷன் ஆட்டு கொஞ்சம் கூடிய மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பேட்டர் கரெக்டா வருது. இனி பி செக்ஷனா இருக்க கொஞ்சம் கூடிய மாவும் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இல்லைன்னா பாலை போட்டுக்கலாம். இதுக்கு இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பிளண்ட் பண்ணுவோம். பிளண்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இதுல கட்டி விழுந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுது அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. எப்படி இருந்தாலும் கேக்கு சூப்பரா வரும். இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கேக்கு வரும். இப்ப பாருங்க, இது எடுக்கும்போது கொஞ்சம் உதிரியாட்டு விழுது. இந்த டைம்ல கொஞ்சம் கூடயும் தண்ணி தேவை. 1/2 கப் தண்ணி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணுது. ஒரேடி ஆட் பண்ணா மாவு வந்து உடஞ்சிடும். அதுக்கப்புறம் கேக்கு கரெக்டா வராது. இப்ப பேட்டரை பாருங்க, கட்டிங் ஃபோல்டர் மெத்தட்ல ரிப்பன் ஃபோல்டர்ல தான் விழுது மாவு.
இப்ப நான் கொஞ்சம் கூடயும் தண்ணி தேவைப்படுது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்ப பேட்டர் நல்லா ரெடி ஆயாச்சு பார்த்தீங்களா? இது வந்து தோசை மாவு பதம்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பதத்துக்கு கரெக்ட்டா எடுத்துக்கணும். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு. இப்ப இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்ம இத வந்து இதுல செய்ய போறதில்ல. மைக்ரோவன்ல செய்ய போறதில்ல. என்கிட்ட மைக்ரோவனும் கிடையாது. குக்கர்ல தான் செய்ய போறோம். இப்ப மாவு நல்லா கரெக்ட்டா வந்துச்சு. இனி இத தனியாட்டு கொஞ்ச நேரம் அத ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டு, இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சம் உப்பு இல்லன்னா மணல். நான் உப்பு தான் உபயோகிச்சிருக்கேன். ஒரிக்க நீங்க உப்பு எடுத்து உபயோகிச்சா, அதுக்கப்புறம் அந்த உப்பு நீங்க எல்லா வாட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நிலக்கடலை பொரிச்சாட்டுல எடுத்த உப்பு. அதனால அதே உப்ப தான் நான் திரும்ப திரும்ப கேக் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இத நல்லா ப்ரீஹீட் பண்ண விட்டுக்கலாம். இப்ப ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்ப ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம், இப்ப பேட்டர்ல மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இத வந்து நம்ம கேக் வைக்கிற ட்ரேல போட்டுக்கிட்டு, மாவ போட்டுக்கலாம். இப்ப பாருங்க ரிப்பன் மாதிரி உதிர்ந்து வருது. இந்த மாதிரி உதிர்ந்து வந்தா தான் கரெக்ட்டான பக்குவத்துல கேக் வரும். இல்லன்னா கேக் வரக்கும் வாய்ப்பு இருக்காது. இப்ப மாவு எல்லாத்தையும் நல்ல பேட்டர்ல போட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஏர் பபிள்ஸ் இருந்தா லாக் ஆனா அது வெளியில வரும். அதனால தான் நல்லா டேப் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு டேப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல லாஸ்ட்டாட்டு கொஞ்சம் டேட்ஸும் கூட போடலாம். டேட்ஸ் இல்லன்னா உங்கள்ட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க டேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம குக்கர் ப்ரீ ஹீட் ஆச்சுல்ல, அதுக்கு மேல இத டேப் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்ட்டா இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும். ஹை ஃப்ளேம்னா 15 நிமிஷம், லோ ஃப்ளேம்னா 15 நிமிஷம், டோட்டலா 30 நிமிஷம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வெந்துச்சான்னு பார்க்க நடுவுல குச்சி விட்டு பாருங்க. ஏன்னா சைடெல்லாம் கரெக்ட்டா வெந்துடும். ஆனா நடுவுல தான் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால குச்சி விட்டு தான் நீங்க பார்க்கணும். இப்ப இதுல வந்து மாவ போட்டுக்கிட்டு இனி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்துடலாம். 1/2 மணி நேரம் தாண்டி வந்து பார்த்துடலாம். அப்ப கேக் எந்த மாதிரி ரெடியா இருக்குன்னு தெரியும். 1/2 மணி நேரம் தாண்டி கேக்கு எந்த அளவு வெடிச்சு வந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இப்ப இந்த கேக்க நம்ம கட் பண்ணிக்கிட்டு, இதுல சுகர் சிரப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சீனி வந்து கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு சுகர் சிரப்பு போட்டா கரெக்ட்டா ஈவனா இருக்கும். அதனால இப்ப கேக்க நல்லா கட் பண்ணி தனியா எடுத்துக்குவோம். இப்ப பாருங்க கேக் எந்த அளவு சாஃப்ட்டா கட் பண்ண வருதுன்னு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லையும் ஒரு பக்கம் கேக்கு மட்டும் பிடிச்சனால தான் எனக்கு கிளியரா வெட்ட வரல. சாரி. இப்ப பாருங்க கேக் எந்த அளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் கேக்கு செஞ்சு உங்க வீட்ல இருக்க குட்டீஸுக்கு குடுத்து அசத்துங்க. இது கண்டிப்பா உங்க வீட்டு குட்டீஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல வந்து நம்ம எந்த எசன்ஸும் யூஸ் பண்ணல. அதாவது வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல. இதுல நேச்சுரலாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இனி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் ஆயில் இல்லாம, முட்டை இல்லாம கேக்கு செய்ய முடியுமான்னு பார்த்து சொல்லுதேன். இப்ப பாருங்க கேக்கு நல்லா சாஃப்ட்டா வந்துச்சு. இனி இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி, அதாவது நம்ம கேக்கு செஞ்சோம்ல அந்த பாத்திரத்துல போட்டுக்கிட்டு, அதுக்கு கொஞ்சம் சுகர் சிரப்பையும் போட்டுக்கிட்டு, இந்த கேக்கையும் வச்சு மூழ்க விட்டுறலாம். ஒரு நாள் ஃபுல்லா இருந்துடலாம். இல்லன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கேட்கறத பொறுத்து நீங்க குடுத்துக்கலாம். நான் இத ஒரு நாள் ஃபுல்லா விட முடியல. ஏன்னா என் பிள்ளை வந்து கேட்டுட்டே இருந்தான் அம்மா தாங்கன்னு. அதனால தான் அவனுக்கு வெட்டி குடுக்கலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல சுகர் சிரப்பும் போட்டுக்கிட்டு, ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்கிட்டு, நீங்க மறுநாள் எடுத்து சர்வ் பண்ணா சூப்பரான கேக்கு ரெடி. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான, எம்மியான ரெசிபி வேணா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல சப்போர்ட் பண்ணுங்க.